பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும். எல்லா ஜீவராசிகளுடைய பசியும் எல்லா ஜீவராசியும் சாப்பிட்ட உணவு எல்லா உயிரினங்களையும் நலமோடு வாழ வைக்கும். நிகழ்ச்சிகளில் போயிடலாம். மகிழ்ச்சியாக சிரிங்க. இப்போது கொஞ்சம் கூர்ந்து சிந்திப்போம். புரியுதுங்களா? அது அறிவு, உணர்வு, இது ரெண்டுத்தில் தான் நான் நிற்பேன். நீங்கள் என்ன இந்த உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் இரண்டில் நான் விளக்குவேன், இரண்டில் உங்களை கேள்வி கேட்பேன். புரியுதுங்களா? அதில் பார்த்திங்கன்னா, இப்போது ஆதியில் மனிதர்கள் பிறந்தார்கள், பூமி முழுவதும் பிறந்தார்கள். அந்தந்த நாட்டில் அந்தந்த பகுதியில் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தார்கள். இப்போ அந்தமான் காடு இருக்குது, ஒரு புரிதலுக்கு வைத்துக்கொள்ளும். காட்டுவாசிகள் இன்றும் அங்கே வாழுகிறார்கள், நிர்வாண நிலையில் வாழுகிறார்கள். இப்போ மாநகரம் இருக்குது, வளர்ந்த நாடுகள் இருக்குது. இங்கெல்லாம் ஆதியில் அப்படி தான் பிறந்தார்கள். ஆனால் இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாருமே ஆடை அடைகிறார்கள். விஞ்ஞான வளர்ச்சிகள் அடைந்து விட்டது. ஆனால் அவர்களும் உணர்வு பிரகாரம் நடக்கிறார்கள், நாமளும் உணர்வுபூர்வமாக நடக்கிறோம். ஆனால் நாம் அறிவு பிரகாரம் அதிகமாக நடக்கிறோம். அவங்கள் அறிவு பின்னாடி அதிகம் போகவில்லை. இப்போது அவங்கக்கிட்ட போய் இப்போ அறிவு பிரகாரம் கடவுளை வணங்குகிறோம். அறிவு பிரகாரம் கடவுளை வணங்கலாம். கடவுள், ஆண்டவர், இறைவன், தெய்வத்தை வளர்ந்த நாடுகளில் வணங்கலாம். உணர்வுபூர்வமாக வணங்கவே முடியாது. உணர்வுபூர்வமாக நீங்கள் வணங்கவே முடியாது, சைலண்ட்டாக இருக்க முடியும். புரியுதுங்களா? அது போக போக பார்க்கலாம், அது மாதிரி சப்ஜெக்டுகள் வரும். இப்போது அங்கேயும் பார்த்தோம்னா பசி எடுக்குது, சாப்பிட்றாங்க, உறக்கம் வருகிறது, நீக்கிறாங்க. இது உறக்கம் வருது, உறங்குறாங்க, விழுப்பு நிலை வருது, எழுந்துக்கிறாங்க, கழிவு நீக்கம் நடக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கை இருக்கிறார், பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். அவர்கள் இயற்கையை வணங்குகிறார்கள், இல்லை வணங்கவே இல்லை, உணர்வோடு வாழ்கிறார்கள். அவர்களும் இறந்து விடுகிறார். வளர்ந்த நாட்டில் கடவுளை கண்டுபிடித்தார், கடவுளை வணங்கினார், குருக்கிட்ட போனார், சரணாகதி ஆனார். இதை கண்டேன், அதை கண்டேன், இப்படி வணங்கினேன், அப்படி ஞானம் அடைந்தேன். இவர்களுக்கும் நோய் வந்தது, இவர்களுக்கும் வியாதிகள் வந்து இவர்களும் இறந்து விட்டார்கள். அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? நீங்கள் தான் கடவுளெல்லாம் கண்டுபிடிச்சி என்னென்னவோ கடவுள், ஆண்டவர், இறவெல்லாம் நீங்கள் என்ன, அவங்க இறந்து போன மாதிரி நீங்கள் இறந்துட்டீங்க, நீங்கள் இறந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இதுவே ஆதி நிலை. நன்றி, மகிழ்ச்சி.